சினஸ்தீஷியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். இயற்கை எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? ரின்வி விலாகின் மற்றொரு விலாகுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். பார்த்து அழகாக வருது. இப்போ சினஸ்தீஷியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா, ஒரு புலன் பாதையில் ஏற்படுற ஒரு தூண்டுதல் வேறொரு புலன் பாதையில் தன்னர்ச்சியாக ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ரொம்ப தூய தமிழில் பேசுகிற மாதிரி இருக்கா? உதாரணத்துக்கு ரொம்ப எளிதாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். சில சத்தங்களை கேட்கும்போது நமக்கு கிச்சு கிச்சு மூட்டின மாதிரி இருக்கும், இல்லைன்னா டக்குன்னு தூக்கி போடும். இது ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் கொடுக்கும் இல்லையா? அதுக்கு பேர் தான் சினஸ்தீஷியா. அதாவது ஒரு புலன் பாதையில் நம்ம ஓசை மட்டும் தான் கேட்குறோம், ஆனால் நம்மளுடைய வேற ஒரு புலன் பாதை அது தூண்டப்படுது. சில பேருக்கு நம்பர் எண் 1 அப்படிங்கிறது நீளமாக தெரியும். சில பேருக்கு ஒரு லெட்டர் ஏபிசிலாம் பார்க்கும்போது அது கலராக தெரியும். ஆனாலுமே பிளாக்காக எழுதியிருந்தாலுமே கலராக தெரியும். என்னென்னா, ஒரு புலன் பாதையில் ஏற்படுற ஒரு தூண்டுதல் வேற ஒரு இடத்துல அவங்களுக்கு ட்ரிகர் ஆகிடும். இதற்கு பேர் தான் சினஸ்தீஷியா. சினஸ்தீஷியாவில் பல வகைகள் உண்டு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரெண்டு வகையான சினஸ்தீஷியா உண்டு. அது என்னங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். முதல் வகை கலர் சினஸ்தீஷியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அக்ஷரமும் ஒரு நம்பரும், இப்போ ஏபிசிடி இல்லை 1 2 3 எப்போவுமே ஒரு சில பேருக்கு ஒரு கலராகவே தெரியும். உதாரணத்துக்கு ஏ அப்படிங்கிற லெட்டரோ எப்போவுமே எல்லோவாக தெரியும், இல்லை நம்பர் 1 இல்லை 2 எப்போவுமே ரெட்டாகவே தெரியும். அது பிளாக்கில் இருந்தாலுமே இதுக்கு பேர் கலர் சினஸ்தீஷியா. அடுத்தது குரோமஸ்தீஷியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சவுண்டு ஒரு கலராகவே நமக்கு தெரியும், கலராகவே கேட்கும், இல்லைனா ஒரு ஷேப்பை ஞாபகப்படுத்தும். அடுத்தது ஒரு சுவாரஸ்யமான வகை லெக்சிக்கல் குஸ்டேட்டரி சினஸ்தீஷியா. அதாவது ஒருத்தருடைய பேர் ஒரு சாக்லேட் மாதிரியே நமக்கு எப்போவுமே கேட்கும், இல்லை நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயங்கள் மாதிரி கேட்கும். அடுத்த வகை ஸ்பேஷியல் சினஸ்தீஷியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சில பேருக்கு 2025 அப்படிங்கிறது எப்போவுமே முன்னாடி இருக்கும், 2020ங்கிறது எப்போவுமே பின்னாடி ஒரு ஸ்பேஸில் ஒரு இடத்துலையே இருக்கிற மாதிரி. இதில் அடுத்த வகை ஆடிட்டரி டாக்டைல் சினஸ்தீஷியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சில பேருக்கு சில சத்தங்கள் தோலில் சில கூசும், சில அந்த கூச்ச உணர்வை தூண்டும். இப்போ இதில் எனக்கு சில சினஸ்தீஷியா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? முதல் விஷயம், எனக்கு சனிக்கிழமை அப்படின்னா கட்லெட் தான் என் மைண்டில் இருக்கும். சனிக்கிழமை அப்படிங்கிறது உடனே எனக்கு கட்லெட் அப்படிங்கிற அந்த சுவையை கொண்டு வரும். அப்புறம் இந்த ஆடிட்டரி டாக்டைல் சினஸ்தீஷியா சொன்னேன் இல்லையா? சில பாத்திரங்களில் ஸ்பூனால் வச்சு சுரண்டும் போது என்னுடைய மூளைக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணும், உடம்புலேயே ஒரு ஒரு சிலிர்ப்பை கொண்டு வரும். அதுக்கப்புறம் மூணாவது நான் பிறந்த வருஷம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஒரு ஊர் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அந்த ஊரில் தான் நான் வளர்ந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 வயசு 3.5 வயசு வரைக்கும் வளர்ந்தேன். அதனால் எனக்கு அந்த வருஷம்னாலே அந்த ஊர் தான் ஞாபகம் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான சினஸ்தீஷியா இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். சுவாரஸ்யமான விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன். ரின்வி விலாகின் மற்றொரு ரின்வி சேனலின் சினஸ்தீஷியாவில் பல